இந்த புறாவை போல நம்ம வந்து ஒரு அசிங்கமான இடத்திற்கு, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இடத்திற்கு நம்ம போகக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய மனசுல பிக்ஸ் பண்ணிக்கணும். சில நேரங்கள்ல நமக்கு வந்து அந்த சாய்ஸ் வரும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதா, எங்க அக்கா காது குத்துக்கு போறதுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க அக்கா இல்ல, அக்கா பொண்ணு சர்ச்சுக்கு 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 போறதுக்கா இல்ல கல்யாணத்துக்கு போறதுக்கா அப்படின்னு இருக்கும். சர்ச்சுக்கு போறதுக்கா பல் காய்க்கு போறதுக்கா. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல ஒண்ணு வரும். என்ன அப்படின்னா, ஆயுசுல ஒரு தடவை தான் அவங்க கல்யாணம் பண்றாங்க. பட் நம்ம சர்ச்சு வாரம் வாரம் இருக்குது இல்ல, இதை முடிச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு அடுத்த வாரம் கூட போயிடலாம் அப்படின்ட்டு இயல்பா ஒரு மனசு வர்றதுதான். இப்பதான் ஒரு தடவை தான் அவங்க காது குத்த போறாங்க, எப்பவுமா குத்திட்டு இருப்பாங்க, அதனால போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இயல்பா இருக்கக்கூடியதுதான். நம்ம அரபான் சர்ச்ல அதுதான் நடக்குது. அவங்களுக்கு வந்து ஏதாவது விசேஷம் வந்துருச்சு அப்படின்னா சர்ச்சே போயிடும். அவங்க அதுக்காக காலையில சர்ச்சு சாயங்காலமா வச்சிருக்காங்க. அந்த விசேஷ நாட்கள் மட்டும் எப்பவுமே காலையில தான் சர்ச் நடக்கும். விசேஷ நாட்களுக்கு மட்டும் காலையில் நடக்க வேண்டிய சர்ச்சு சாயங்காலம் தான் நடக்குமா. ஏன் அப்படின்னா விசேஷ வீட்டுக்கு அவங்க கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே சர்ச்சை தவிர்த்துட்டு அங்க போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, தன் தகப்பனையாவது தன் தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். என்னவா இருந்துட்டு போட்டு ஒரு செத்தே போட்டும்பா, நான் சர்ச் முடிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஊழியக்காரங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க. மிஷினரிகளா வெளியூருக்கு போனவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்கும்போது போன் பண்ணி சொல்லுவாங்க, அம்மா இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துருச்சு, அப்பா இறந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஊழியம் இருக்கும், உடனே விட்டுட்டு வர முடியாதுன்றதுனால அவங்க வந்து சாரி இப்போதைக்கு வர முடியாது, நான் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறாரு. அப்போ இந்த புறாவை போல தேவையற்ற இடங்களுக்கு, அவசியம் இல்லாத இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. சோ 3 விஷயம். ஒண்ணு, புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். நம்ம ஒரு வேலை செய்யறதுல நான் வஞ்சிக்காம இருக்கணும். நான் வந்து உன்னுடைய நண்பர்களுக்கு நடுவுல, நம்முடைய உறவுகளுக்கு நடுவுல வஞ்சிக்காம இருக்கணும். இன்னொன்னு, ஆண்டவரை வஞ்சிக்காம இருக்கணும். 2வது, புறாவை போல அனுதின பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். 3வது, புறாவை போல அசிங்கமான இடத்திற்கு, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இடத்திற்கு நம்ம போகாம இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்னைக்கு இந்த புறாவை கொண்டு நம்ம கிட்ட பேசியிருக்காரு.